1.5 கிலோ சிக்கன் தண்ணி விடுது பாருங்க, அப்படியே எண்ணெயில் வேகுது, அப்படியே பரட்டி விடுவோம். பரட்டி அப்படியே சுரண்டி விடணுங்க. அதான் உடனே நம்ம பொரிக்க கூடாது, மேலே தான் வேகும், உள்ளே வேகாது. அப்படி பார்த்தீங்கன்னா சிக்கன் உடஞ்சி மல்லியப்பா உடஞ்சிருக்கு. அதாவது இந்த சிக்கனுக்கு பேர் நீங்கள் வைக்கிறீங்களா, நாங்கள் கடைசியில் வைக்கிறோம். ஏதாச்சும் அமைச்சா அதே சட்டி போட்டு சாப்பிட்றதா ஹைலைட்டு. உடஞ்சிருச்சு. ஹலோ மாஸ்டர், இப்போ நம்ம ஒரு சிக்கன், அதாவது வீட்டில் தான் செய்வோம். அதாவது இந்த சிக்கனுக்கு பேர் நீங்கள் வைக்கிறீங்களா, நாங்கள் கடைசியில் வைக்கிறோம். ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கலாம். சிம்பிளாக செய்வோம். வீட்டில் டக்குன்னு சிக்கனை எடுத்து ஒரு மசாலா பொடியை போட்டு அப்படியே பரட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டு இந்த சிக்கன் செய்வோம். வாங்க எப்படி செய்ய, நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ 1.5 கிலோ சிக்கனை வாங்க மசாலா பரட்டலாம் எப்படின்னு. சிக்கன் 65 சில்லி பவுடர், அதாவது கடையில் வாங்கியிருந்தோம், ஒரு 25 கிராம் போடுறோம். மஞ்சத்தூள் ஒரு 2 கிராம், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு. எங்கள் வீட்டில் சில்ட்ரன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் உரப்பு கம்மியாக போட்டிருக்கோம். பாருங்கள், குழந்தைங்களாம் கத்திக்கிட்டு கிடக்கு. சீக்கிரம் செய்வோம் வாங்க. எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 பழம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாக்கெட்டில் வாங்கின மசாலாவில் உப்பு இருக்கும், நம்ம தேவைக்கு இப்போ லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவைண்டா அப்படி பொரிக்கும் போது ஏற்றிக்கலாம். வாங்க. உடஞ்சிருச்சு, இது மொனை போச்சு. எங்கிட்டு பாரு, 1 ஸ்பூனு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி சிக்கன் கழுவுனது தண்ணி விட்டுருக்கோம், ஏன்னா நீங்கள் தண்ணி விடக்கூடாது. 1 கப்பு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தாங்க வாசமானமாக இருக்கும். சிக்கனை உடனே நம்ம பொரிக்க கூடாது, மேலே தான் வேகும், உள்ளே வேகாது. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு பொரிச்சு பார்ப்போம். வாங்க, வீட்டில் நாங்கள் இப்போ தான் டெய்லி இப்படி தான் செய்வோம். டெய்லியும் செய்கிறதில்ல, வாரத்தில் ஒரு தடவை செய்வோம். திடீர்னு சிக்கன் எடுக்கலான்னு தான் செய்வோம். வாங்க, நல்ல சூப்பராக, உண்மையிலே சிம்பிளானது. டக்குனு ஜாமானை வாங்குறேன், பொடியை போடுறீங்க. இது டக்குனு கோழியை வாங்குறீங்க, பொடியை போடுறீங்க. ஒரு 1/2 மணி நேரம் ரோஸ் டக்குனு கிண்டி கொடுக்குறேன். விருந்தாளிகளை அமர்க்கலப்படுத்துவோம். வாங்க எப்படி செய்யலான்னு குழந்தைகளை அமர்ப்படுத்த பாருங்களேன். பின்னாடி ரெடியாக இருக்குங்க. வா, டக்குனு செய்வோம். ஒரு 1/2 மணி நேரம் செய்வோம். ஓகேங்களா? வா பார்ப்போம். 1/2 மணி நேரம் சிக்கன் ஊறிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை பார்த்து வச்சுக்கிறோம். வந்து சட்டியை வச்சுக்கலாம். அடுப்பில் ஆயில் 100 மில்லி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஆயில் காஞ்சிருச்சு. ஊற சுட்ட சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, சிக்கனை அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்களா? ஒரு 5 நிமிஷம் ஆயில் வச்சு பரட்டி விட்டு அது சிம்மிலே தான் ஓட்டணும், ஏன்னா பிடிக்கும். அடிக்கடி எங்கள் வீட்டில் டக்குன்னு எடுத்தோம்னா செய்வோங்க. ஆனால் பையன் ஒருத்தர் இருக்கார், அவர் அந்த சட்டியில் சாப்பாடை போட்டு திப்பாருங்க, வேறு லெவலாக இருக்குன்னா எங்களுக்கு கொடுப்பாரு. நாங்கள் சும்மா, அதாவது வெள்ளை சோறாக பிணைஞ்சி ஓரமாக திட்டி கொடுப்போம். அவர் எங்களுக்கு கலராக பிணைஞ்சி கொடுப்பாருங்க. உண்மையிலே எங்களுக்கு சாப்பாடு அருமையாக இருக்கும். 10 நிமிஷம் ஆயில வச்சே பிரட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே தண்ணி விடும். தண்ணி வத்தினோட்டி அப்படியே சிம்மில் போட்டுருவோம். ஒரு 1/4 மணி நேரம் சிக்கன் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் வச்சுருந்தோம். தண்ணி விடுது பாருங்க, அப்படியே தண்ணி விட்டு ட்ரை ஆகி அப்புறம் எண்ணெயிலே வேணும். அப்படியே சுக்காமல் இருக்குங்க. இந்த சிக்கனுக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். பாப்பா கடைசியில் ஒரு பேர் வச்சு விடுவோம். தண்ணி விட்டுருச்சு, ஹையில் தான் வச்சுருக்கோம். அப்படியே பிரட்டிக்கிட்டே இருப்போம்ங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறுறது தாங்க நம்ம ஹைலைட்டு. ஏன்னா அதில் தான் சிக்கன் ஊற ஊற நம்மளுக்கு நல்ல வேக சாஃப்டாகவும் உள்ள சிக்கன் வெந்து கிடைக்கும். 10 நிமிஷம் விட்டுருந்தா தண்ணி வற்றி இப்போ எண்ணெயில் வேகுது. அப்படியே பிரட்டி விடுவோம். வாங்க, அப்படியே ட்ரையாக எண்ணெயில் வேகுதுங்களா? அந்த டெக்ஸ்சர் வந்துருச்சுங்களா? அந்த 10 நிமிஷம் தண்ணி வற்றிடுச்சுன்னா போதுங்க. இடையில உங்களுக்கு சிலிண்டரு தீர்ந்துருச்சு, அதனால் கொஞ்சம் மாட்டேன். எனக்கு இப்போ ஸ்பீடு பிடிச்சிருக்கு. அப்படியே லைட்டாக சுரண்டி விட்டு வரணும். அடியில் பிடிக்க கல் சுத்தமாக அப்படியே சுரண்டிக்கிட்டே இருக்கும். என்ன பாய் சும்மா இருந்தாலும் சும்மா இருக்காது, வெட்டி போட்டாலும் பார்க்குற மாதிரி போகிறேன். அதாவது உள்ளே போயிட்டா அந்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக ஒரு இது இருக்கணுமுங்க. சும்மா வெறும் இதை வீடியோ போய் ஒன்றும் இல்லாட்டி வெளியே வரக்கூடாது. அந்தளவுக்கு நாங்கள் யாரும் ஏமாற்றக்கூடாது. வீடியோவில் அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் எங்களுடைய மனசு திருப்தியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சட்டி அப்படியே சுரண்டி விடணுங்க. அதான் டெக்ஸ்டருக்கு அந்த சிக்கனுக்கு அழகாக அப்படியே பிரண்டு விடுவோம். மசாலா அப்படியே சட்டியை அப்படியே ரோல் பண்ணி அப்படியே சுரண்டி கொடுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சரிங்களா? சிம்மில் வச்சு ஹையில் வச்சு மாற்றிக்கலாம். இப்போ ஹையில் இருக்குது, நம்ம சிம்மில் வைப்போம். இப்போ ஹையில் மாற்றிக்கலாம். சுரண்டி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா? லோவில் இருக்கும், அது பிடிக்கலை.
இதை பிடிச்சது பூரா எடுத்தாச்சு. ஒரு 2-3 தடவை மாற்றி மாற்றி செஞ்சீங்கன்னா அது டெக்ஸ்சர் அப்படியே பார்த்தீங்கன்னா சிக்கன் உடஞ்சி மல்லியப்பா உடஞ்சிருக்கேன். இதை தாங்க நான் சாப்பிட்றது அப்படியே ஜவர் உடச்சி தான் சாப்பிடுவேன் அப்படியே சக்க எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. புளிப்பு மட்டும் பார்த்தால அடுப்பு ஆஃப் பண்ண போது ஒரு காயிலும் சம்பளம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அருமையான சிக்கன் ரெடிங்க, தொக்கு மாதிரி இங்கே பாருங்க. இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே வேறு எலும்பெல்லாம் கலந்து வச்சு பார்த்தீங்களா வின்ஸில். இப்போ வந்து எலும்பு சம்பளம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனு வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி வாங்க சேவ் பண்ணுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சில்ட்ரன்ஸ் தான் செஞ்ச போது அவங்க டேஸ்ட் பார்த்து சொல்லணும். இங்கே பாருங்க சின்ன குட்டி வாவு சாப்பிடுது. இந்த அப்படியே காட்டுங்க பெரிய வாவு, அதுக்கும் பெரிய வாவு. சிக்கன் சாப்பிட்றீங்க. சிக்கன் எப்படி இருக்கு? நீ சொல்ற சிக்கன் எப்படி இருக்கு அனி பாப்பா? உப்புடா. வாங்க சிக்கன் டேஸ்ட் நம்மளே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆடாடா அருமையாக சாஃப்டாகவும் இருக்குது, வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்குது, உரப்பு இல்லை. சில்ட்ரன்ஸுக்காக தயார் பண்ணது. ஆமாங்க, நீங்களும் இதே மாதிரி வீட்டில் சிம்பிளாக மெத்தட் ஃபாஸ்ட் சிக்கன் இது, அதாவது சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்பா. நன்றி. இதோட ஹைலைட்டு இது சாப்பாடு இதில் போட்டு சமைச்ச அதே சட்டி போட்டு சாப்பிட்றதாங்க ஹைலைட்டு. இது சாப்பாடு வேறு லெவலாக இருக்குது.